அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 குரூப் 2 தேவையான இலக்கண பகுதியில் பாருங்கள், தினமும் ஒரு டாபிக் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும், பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருமை பன்மை அறிதல். இதில் கண்டிப்பாக ஒன்று அல்லது 2 கேள்விகள் வரும். இதில் நிறைய கொஞ்சம் புக்கு 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கிற அந்த டாபிக் சம்மந்தமான அனைத்தும் இதில் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது பாருங்கள், அன்று என்பது இதில் அன்று அது என்னென்னா ஒருமைக்கு என்னென்னு போடுறோம்னா அன்று. அடுத்து பன்மைக்கு என்னது அல்ல. சரியா? இது பாருங்கள், எடுத்துக்காட்டு. இது பழம் அன்று, இது பழம் அன்று. இது பழம் அன்று. அடுத்தது பாருங்கள், இவை பழங்கள் அல்ல. சரிங்களா? பழங்கள் அப்படின்னு போட்டால் பன்மை வர்றதுனால இங்கே என்னது அல்ல அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கிறது தான் என்னது எத்துணை. எத்தனை நூல்கள் வேண்டும், கவுண்டிங், இதை பற்றி சொல்கிறது என்னது எத்தனை அப்படின்னு கேட்கணும். எத்துணை அப்படின்னா அதனோட அளவு, நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் பார்த்து, அதுக்கப்புறம் அளவு, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, அந்த மாதிரி இது வாக்கியங்கள் வந்துச்சுன்னா அது எல்லாமே என்னது எத்துணை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து எத்துணை ஆண்டு பழமையானது. எத்துணை ஆண்டு பழமையானது இது காலத்தை குறிக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் தன்மை முன்னிலை படர்க்கை. இதில் நம்ம எது தன்மையில் ஒருமை, எது பன்மை என்ன, அது மட்டும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தன்மை அப்படின்னா நான், நாம், யான், யாம், நாங்கள், இது எல்லாமே தன்மையை குறிக்கிறது. இதில் பாருங்கள், இதில் ஒருமை அப்படின்னா நான், யான், இது ரெண்டும் என்னது ஒருமையை குறிக்கும். நான், யான், இது ஒருமையை குறிக்கும். பன்மை பாருங்கள், நாம், யாம், நாங்கள், இதெல்லாம் என்னது பன்மை. தன்மை பன்மை. முன்னிலை, முன்னால் இருக்கிறவர்களை குறிப்பது தான் என்னது முன்னிலை. ஒருமை பாருங்கள், அதில் நீ, முன்னிலை ஒருமைக்கு நீ ஒரு வார்த்தை தான். அதே பன்மைக்கு பாருங்கள், மீதி எல்லாமே வந்துடும். நீர், நீங்கள், நீவீர், நீர், இது எல்லாத்தையும் குறிக்கும். இது என்னது முன்னிலை பன்மை. படர்க்கை ஒருமை பாருங்கள், அவன், அவள், அது. பன்மை அவர், அவை, இதை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், அடுத்த இது ஒரு இது எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. இதில் பாருங்கள், ஒன்று என்பதை குறிக்க என்னது ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன், அதாவது உயிரெழுத்து தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அடுத்தது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தணும். ஓர் எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கிற ஓர் வார்த்தைக்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லையும், ஒரு என்னும் சொல்லை எங்கே பயன்படுத்தணும், உயிர்மெய் எழுத்துக்கு தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்னும் சொல்லையும் பயன்படுத்தணும். இங்கே பாருங்கள், ஊர், ஊர் என்னது உயிரெழுத்துகளில் ஆரம்பிக்குது அது. அதனால் இதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற சொல்லை நம்ம பயன்படுத்தணும். இதில் பாருங்கள், ஏரி, அது என்னது உயிரெழுத்துக்கள். ஏன்றது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் அப்படின்ற சொல்லை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது பாருங்கள், ஒரு நகரம், இது என்னது உயிர்மெய் எழுத்து. நான்றது என்னது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லை தான் பயன்படுத்துகிறோம். கடல் அப்படின்றதும் உயிர்மெய் எழுத்து, இதுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல்லை தான் பயன்படுத்தணும். இதே போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் உயிரெழுத்தில்
இதே மாதிரி ஒரு அந்த அதே மாதிரி சொற்களை போலவே வேறு சொற்கள் பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து அஃது என்னும் சொல்ல தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது. சரிங்களா? அஃது உயிரெழுத்துக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே அப்படின்றது வந்து என்னது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி அஃது. சரிங்களா? உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்து நன்றாக அப்படின்னு இருக்கா, நான் வந்து என்னது உயிர்மெய் எழுத்து, அந்த சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்ல தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அஃது இங்கே உள்ளது. இதில் பாருங்கள், இது பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. இது ஆன்சரோட பாருங்கள். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதில் பாருங்கள், அழகிய அது வந்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி என்னது ஓர் என்ற வார்த்தையை தான் சொல்ல தான் பயன்படுத்தணும். அப்போ இது தப்பாக இருக்குது, இது மாற்றி எழுதணும். ஓர். சிற்றூரில் ஓர் குளம் அப்படின்றது இங்கே உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். சரிங்களா? இதில் இந்த மாதிரி தவறான வாக்கியங்கள் கொடுத்துட்டு அதை திருத்தி எழுத சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பாருங்கள், ஓர் இரவு, ஓர் இரவுன்னு தான் வரணும். ஏன்னா வந்து உயிரெழுத்து, முன்னாடி ஓர் வரணும். இங்கே உயிர்மெய் எழுத்து பகல். சரிங்களா? பான்றது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு அப்படின்ற சொல் தான் நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள், அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இங்கே உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன சொன்னோம்னா அஃது. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது அதான் பயன்படுத்தணும். சரிங்களா? அது வராது, அஃது தான் வரும். அஃது நகரத்துக்கு செல்லும் சாலை. இங்கே வந்து என்னது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அஃது வராது, உயிரெழுத்து தான் வரும். அது உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்னது அதுதான் போடணும், அஃது வராது. அது ஒரு இனிய பாடல். ஒருன்றது வந்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி என்னது அஃது தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எதிர்மறை சொற்கள். ஒருமை பன்மையிலேயே எதிர்மறை சொற்கள். இதை வந்து நம்ம பாருங்கள், தன்மை முன்னிலை படற்கையிலேயே எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, நான் படித்த புத்தகம் இது அல்ல என்றெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் சரியான தொடர்கள் இல்லை. எதிர்மறை வினைமுற்றுகள் பல உண்டு, அவற்றை இடம் அறிந்து பயன்படுத்தணும். சரிங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும். ஒருமை, தன்மை ஒருமையில் பாருங்கள், நான் அல்லேன், நான் அல்லேன் ஒருமையில். பன்மையில் நாம் அல்லோம், நாம் பன்மைன்றது நாம். சரிங்களா? அல்லோம், இங்கே இம் அல்லோம். நமக்கு அங்கே டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னில் முடியணும், இப்படி வச்சுக்கோங்க ஞாபகம். சரியா? முன்னிலை ஒருமைனா நீ அல்லை, நீ அல்லீர், நீவீர் அல்லீர் பன்மை. இங்கே நீர், நீவீர், நீங்கள், நீர் இதெல்லாமே பன்மைன்னு படித்தோம் இல்லையா? அதில் நீவீர் அல்லீர். ஆண்பால் பாருங்கள், படற்கை ஆண்பாலில் வந்து அவன் அல்லன், அவள் அல்லல். பலர்பாலில் அவர் அல்லர், பலர்னாவே அலர். சரிங்களா? அல்லர், அல்லீர் இந்த மாதிரி. ஒன்றன் பால் பாரு, அஃது அன்று, அஃது அன்று, அவை அல்ல. பலவின் பாலில் அவை அல்ல. அடுத்து பாருங்கள், பிழைகளை திருத்தி எழுதுக. அதை செய்தது நான் அன்று. இங்கே நான்ன்றது ஒருமை, தன்மை ஒருமை. அல்லேன், நான் அல்லேன் ஒருமைக்கு வந்து என்னது அல்லேன் தான் போடணும். சரிங்களா? நான் அல்லேன், அதை செய்தது நான் அன்றுன்னு வராது, நான் அல்லேன் அப்படின்னு தான் பயன்படுத்தணும்.
அடுத்தது பாருங்கள், பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. பானையை உடைத்தது கண்ணன் அல்லேன். இங்கே ஒருமை தான், சரிங்களா? தன்மை ஒருமை தான். கண்ணன்றது தன்மை ஒருமை. அங்கே என்னதான் வரணும்? அல்லேன். அல்லன்னு வராது, அல்லேன். இங்கே அல்ல, அன்று, இது எல்லாமே வந்து ஒன்றன்பால் பலவின்பாலில் வந்துடும், சரிங்களா? அக்ரிநிலை வந்துடுது, அல்ல அன்றுலாம். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, சரிங்களா? இங்கே ஒருமை ஒன்றன்பாலில் இருக்குது, அப்போ அன்று, சரியா? சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். சித்தர்கள் வந்து என்னது? செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பலர்பால், சரிங்களா? விரும்பியவர்கள் அல்லர். அல்லோம் வராது, அல்லர் தான் வரும். இங்கே வந்து அல்லோம்ன்றது வந்து ஒருமையை குறிக்கும். அல்லர் அப்படின்றது பலர்பால் குறிக்கும், சரிங்களா? பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். இங்கே பன்மை. நீவீர்ன்றது பன்மை, அப்போ நீவீர் அல்லீர். தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். புத்தகங்கள் பன்மையில் வருதா, அப்போ வந்து அல்ல. அந்த பலவின்பால், புத்தகங்கள்ன்றது வந்து பலவின்பால், இவை அல்ல. உங்களோடு ஒருவோர் நாம் அல்லோம். அல்லோம்ன்றது வந்து என்னது? பன்மை, சரிங்களா? பன்மை. வருவோர் நாம் அல்லோம். அல்லோம்னு வந்துச்சுன்னா நாம் பன்மையில் வரும். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லன். அல்லல். அல்லல் வரும், சரியா? பெண்பால். அல்லல். விரும்பியவள் அல்லல். இன்னும் வராது, இல் வரும். அல்லல். மொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. பண்டங்கள் அப்படின்னு வருது பலவின்பால், ஓகேவா? அப்போ வந்து அல்ல. இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ அல்லை. நீ அல்லை. ஒருமை, முன்னிலை ஒருமைக்கு வந்து பாருங்கள், நீ அல்லை. அடுத்தது பாருங்கள், தான் தாம் என்னும் சொற்கள். தான் என்பது ஒருமையை குறிக்கும், தாம் என்பது பன்மை. தான் அப்படின்னா ஒருமை, தாம் அப்படின்னா பன்மையை குறிக்கும். இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில் பயன்படுத்தணும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடர். நாவில் வந்துச்சுன்னா அது ஒருமை, சரிங்களா? அதே மாவில் முடிஞ்சா தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படின்னா என்னது? பன்மை தொடர்களில் பயன்படுத்தணும். இன் வந்துச்சுன்னா ஒருமை, இன் வந்துச்சுன்னா என்னது? மகர வரிசையில் இருந்துச்சுன்னா பன்மை, ஓகேவா? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதைக்குரிய பன்மை. மரியாதை நிமித்தமாக நம்ம இந்த இடத்துல பன்மை தான் போடுறோம், சரிங்களா? தமது அப்படின்றது பன்மை, தலைவர் ஒருமை தான். ஆனால் ஏன் பன்மைக்குரிய வார்த்தையை போடுறோம் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக இந்த தமது அப்படின்ற வார்த்தையை போடணும்னு சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் தமது, பன்மைக்கு என்னது? தமது வரும். கன்று தனது தலையை ஆட்டியது. கன்றுன்றது ஒருமை, அப்போ தனதுன்னு வந்துடும், சரிங்களா? ஒருமைக்கு தனது, பன்மைக்கு என்னது? தமது. ஆனால் மரியாதை நிமித்தமாக ஒரு இடத்துல போடணும் அப்படின்னா அது வந்து தமது தான் வரும், சரியா?
பன்மைக்குரிய சொற்களை தான் பயன்படுத்தணும் மரியாதை நிமித்தமாக பண்ணால். அடுத்தது பாருங்கள், சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். தனது ஒருமை, சிறுமி வந்து ஒருமை, அப்போ தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். தனது உழைப்பை நல்கினார், அவரோட உழைப்பை கொடுக்குறாரு. சரியா? உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். தம்மை தாமே, உயர்ந்தோர் வந்து என்னது? தம்மை தாமே உயர்ந்தோர், இப்போ பன்மை. இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அடுத்தது பாருங்கள், தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. முதியவர் ஒருவர் தனது கால்களில் செருப்பில்லாமல் தன்னால் இழுக்க முடியாத வண்டியை இழுத்துச் சென்றார். அதனை கண்ட கிருஷ்ணா தன்னுடைய, இங்கே தம்முடையனுக்குது பெயர், ஒருமை வந்து இங்கே தன்னுடைய சித்தப்பாவிடம் அவருடைய காலணிகளை கொடுக்குமாறு கூறினான். அவரிடம் விலை உயர்ந்த காலணிகள்தான் இருந்தன. எனவே தமது வேறு காலணிகளை பிறருக்கு தருவதாக சித்தப்பா கூறினார். இந்த இடத்துலையும் இங்கே தமது தான் வரும், தனது வராது. சரிங்களா? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். தமது தான் வரும், மரியாதை நிமித்தமாக சொல்லும்போது தமது, தனது வராது. இது வந்து 6th to 8th வரைக்கும் இருக்கிற டாப்பிக்கில் இந்த ஒருமைப்பன்மை பிழைக்குரிய டாபிக் இவ்வளோ தான். இதை பார்த்திங்கனாவே உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் பதிவேற்றம் செய்யும் வரை நன்றி.